ஜெம் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. சரஸ்வதி நமசிவ்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தித் பௌத்திவே சதா. இன்று நாள் வியாழக்கிழமை, சோபகிருது வருடம் மாசி மாதம் 24வது நாள், ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும் பொழுது இன்று மார்ச் மாதம் 7வது நாள் 2024. இன்று காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை நல்ல நேரம். இன்று மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை ராகு காலம். இன்று காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை யமகண்டம். இன்றைய தினத்தில் யாருக்கு சந்திராசிரமம், கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, இன்று மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரர்களுக்கு, மிதுன ராசி அன்பர்களுக்கு சந்திராசிரமம் மிகவும் கவனம் தேவை. பொதுவாகவே இந்த சந்திராசிரம தினத்தன்று முக்கியமான சுப காரியங்களை செய்யக்கூடாது, புதிய முயற்சிகளை எடுக்க வேண்டாம். இன்று ஒவ்வொரு விஷயங்களும் தங்களுக்கு நன்மை நடக்கும். இன்றைய தினத்தில் பொதுவாகவே அதுவும் நீங்க இந்த மாதிரி விஷயங்கள் பயணங்கள் மேற்கொள்ளாமல் இருக்கிறது, இதெல்லாம் பண்ணீங்கன்னா பல விதங்களிலும் தங்களுக்கு நன்மைகள் உண்டாகும். இன்று கடவுளை மட்டும் வேண்டுங்கள், நல்லதே நடக்கும். இன்று உள்ள கிரக நிலைகளை பார்க்கலாங்க. மேஷராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். கன்னியில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். ராகு மற்றும் புதன் பகவான் மீனராசியில் சஞ்சரிக்கின்றார். இன்று அதாவது சந்திரன் எங்கே சென்று கொண்டிருக்கின்றார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அதாவது உத்திராடம் மற்றும் திருமோண நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். இன்று செவ்வாய் சுக்கிரனும் மகர ராசியில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். கும்பத்தில் சூரிய பகவான், சனி இவர்கள் இருவரும் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். மீனத்தில் ராகு பகவான் மற்றும் புதன் பகவான் சென்றிருக்கின்றார்கள். வாங்க ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசி பொதுவாகவே மேஷராசி அன்பர்கள் எப்போதுமே ஏதாவது ஒரு குறிக்கோளுடன் செயல்படுவீர்கள். தங்களுடைய ஆம்பிஷன்ஸ் நிறைவேறினால்தான் பல விதங்களிலும் தங்களுக்கு நிம்மதியை நிகழும் சொல்லலாம். ஒரு கோல் வச்சுதான் எதுவாக தான் நீங்கள் செயல்படுவீங்க. உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி சுக்கிர பகவான், அவரும் உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் விட்டிருக்கின்றார். பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நல்லதே நடக்கும். காரணம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்று சுக்கிரனும் செவ்வாய் இணைவதால் பிருகுமங்கல யோகம் என்று ஒரு யோகம் உண்டாகுது. இன்று லாபஸ்தானத்தில் சனி மற்றும் சூரிய பகவான் இணைந்து இருப்பது மிக விசேஷம் என்று சொல்லலாம். அவ்வாறு இருக்கனால உங்களுக்கு பொது நல தொண்டில் கொஞ்சம் ஆர்வங்கள் மிகும். மக்களுக்கு எல்லாமே செய்யணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும் எண்ணங்கள் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும், போகும். இன்று உங்களுடைய ராசிக்கு, அதுவும் குறிப்பாக வெளிநாடு முயற்சிகள் செய்யக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக அதுக்கு உண்டான முயற்சிகள் செய்தீர்கள் என்றால் அது உங்களுக்கு சாதகமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு அதாவது விரயஸ்தானத்தில் ராகு மற்றும் புதன் பகவான் இருப்பது மிக விசேஷம். நீங்கள் நினைத்த சில விஷயங்களை அடையக்கூடிய ஒரு நிலை உண்டு. உங்கள் ராசியிலேயே யார் இருக்காங்க அப்படின்னு பார்க்கறச்ச இருக்கக்கூடிய கிரகம் அப்படின்னா குரு பகவான். இவ்வாறு இருக்கிறதுனால உங்களுக்கு நிச்சயமாக சென்ற இடமெல்லாம் மரியாதையும் எல்லாமே கிடைக்கும், மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். இன்று உங்களுடைய தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் மிக அருமையாக வீற்றிருக்கின்றார். பெண்களால் உங்களுக்கு பல விதங்களிலும் ஏற்றங்கள் நிகழும், நன்மைகள் உண்டாகும். இன்றைய தினத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் முருகப்பெருமானை மனதார தியானம் செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் மஞ்சள். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 8. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க.
உங்கள் ராசி அதிபதி சுக்கிர பகவான் அவர் இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா மகர ராசியில பயணம் செய்கிறார். சுக்கிரன் வந்து அங்க இருக்கிறது சனி வீட்டில் இருக்கிறது ரொம்ப விசேஷம்னே சொல்லலாம். இதனால என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்கறச்ச, வீட்டிற்கு தேவையான சில விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகள் நிகழும். இன்று மேல் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு இருக்குன்னா, அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பம் போடுதல், இவ்வாறான நிகழ்ச்சிகளை நீங்கள் செய்து கொள்ளலாம். இன்றைய தினத்தில் உங்களுடைய களத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகின்றார். திருமணமாகாத ரிஷபராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு செய்திகள் காத்து கிடக்கிறது. அதாவது தங்களுக்கு பிடித்த மாதிரியானையே வரன் கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவான் தொழிற்ஸ்தானத்தில் இருப்பது மிக விசேஷம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் மிக அருமையாக வீற்றிருக்கின்றார். பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மைகளை தருவார். அதாவது சுப விரயங்கள் இன்று ஏற்படும். அதுவும் கல்வி சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், அயல்நாடு வாணிபமாக இருக்கலாம். இவ்வாறான விஷயத்திற்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதும் வாய்ப்பு இருக்கு. நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்க்கறச்ச, முருகப்பெருமானை மனதார தியானம் பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் பச்சை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 9. இந்த நாள் சிறப்பாகவே வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் எப்படி என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் மீன ராசியில் ராகு உடன் சேர்ந்து, அதாவது ராகுவுடன் இணைகின்றார் தொழிற்ஸ்தானத்தில். உங்களுக்கு வரவேண்டிய பாக்கி கடன்கள் வந்து சேரக்கூடிய நிலை உண்டு. அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிர பகவான் வீற்றிருக்கின்றார். கூடுமானவரை வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகவும் கவனம் தேவை. வண்டி வாகனம் விஷயம்னா வெறும் ஆக்சிடென்ட் அது மாதிரி மட்டும் நினைக்காதீங்க. இப்போ ஒரு கூட இப்போ சிசி புக் அந்த புக் ஆர்சி புக்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதில் இருக்கா இல்லையான்னு இந்த டிராஃபிக் மேன் கிட்ட போய் இந்த அபராதம் கட்டுதல், இவ்வாறான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உள்ளது. அதனால் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது. உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் அவர் எங்க இன்னைக்கு இருக்காரு அப்படின்னு பார்க்கறச்ச, இன்று உங்களுடைய ராசிக்கு சமசப்தமஸ்தானத்துக்கு வருகிறார். பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு மேன்மையை உண்டு என்று சொல்லலாம். அதுவும் இன்னைக்கு குறிப்பாக மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரர்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். என்ன எப்படின்னா, இப்ப 7லேருந்து இப்ப 8வது இடத்துக்கு செல்ல போகிறார், திருவோண நட்சத்திரத்துக்கு போறாரு. அதனால தயவு செய்து இன்று நீங்கள் யாரிடமும் வாக்குவாதங்கள் செய்யாதுங்கள், பொறுமையாக இருங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதாவது இன்று முக்கியமான பயணங்கள் மேற்கொண்டால் அதுல கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. மிகவும் கவனம் தேவை. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பெருமாளை வணங்குங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் பச்சை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2 மற்றும் 5. இந்த நாள் இனி நாளாகவே வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான். அவர் வந்து இன்னைக்கு சமசப்தமஸ்தானத்துல விட்டிருக்கின்றார். இன்று உங்களுடைய கூட்டு தொழிலாளிகள் உங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருப்பார்கள். உங்களுடைய தொழில ஒரு நேர்மையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நல்ல விற்பனையை தருவார், அதிகமான லாபத்தையும் பெறுவீர்கள். இன்றைய தினத்தில் தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் விட்டிருக்கின்றார். பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மையை நிகழும். உங்களுடைய கலத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய
சனி பகவான் ஆட்சி பெறுகின்றார் அஷ்டமஸ்தானத்தில். உங்களுக்கு இன்னைக்கு சந்திரன் அங்க இருக்கிறது ரொம்ப விசேஷம்னே சொல்லலாம். புதுமுக அறிமுகங்கள், நட்புகள் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக உள்ளது. இன்று உங்களுடைய திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு முக்கியமான முடிவினை எடுப்பீர்கள். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவானுடன் சூரிய பகவான் இணைந்துள்ளார். ஆனாலும் இருப்பினும் உங்களுக்கு நிச்சயமாக வருவாய்க்கு பஞ்சமில்லை என்று சொல்லலாம். ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பண வரவுக்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. நீங்கள் நினைத்ததற்கு மேலாகவே பணம் சம்பாதிப்பீர்கள். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பெருமாளை வணங்குங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் நீலம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 9. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யார் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் சப்தம ஸ்தானத்தில் வீற்றிருக்கின்றார். சனி பகவானுடன் இணைந்துள்ளார். இது ஒரு நல்ல விசேஷம்னே சொல்லலாம். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் ராகுவுடன் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். 6வது இடம் என்று சொல்லக்கூடிய, அதாவது அந்த இடத்துல யார் இருக்காரு, செவ்வாய் பகவான் சுக்கிர பகவானுடன் இணைந்து கொண்டிருக்கின்றார். அது உங்களுக்கு நல்ல விஷயத்தை தருகிறது. பிருகுமங்கல யோகத்தை தருகிறது. உங்களுக்கு ஏதாவது கடன் தொகை பாக்கிகள் இருந்தாலும் அதனை முடிக்கக்கூடிய அடைக்கக்கூடிய ஒரு தினமாக உள்ளது. இன்று தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு நிலையும் உண்டு. தங்களுக்கு பிடித்த பொருட்களை வாங்கி குவிப்பீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கைகள் நிச்சயம் நிகழும். உங்களுடைய அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி குரு பகவான் மிக அருமையாகவே உள்ளார். அவர் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் உள்ளதால் பல்வேறு விதங்களிலும் நன்மைகள் கிட்டும். ஒரு சிலருக்கு மேல் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆர்வங்கள் உண்டாகும். அது சம்பந்தப்பட்ட விஷயத்தை இன்று நீங்கள் என்கொயரி பண்ணுவீங்க. இன்றைய தினத்தில் உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சனியினுடைய நிலை ஆட்சி பெறுவதுடன் இருப்பது மிக விசேஷம். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள், அதாவது மகாலட்சுமி தாயாரை மனதார தியானம் பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் அதாவது நீலம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2 மற்றும் 8. இந்த நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் அவர் இருக்கக்கூடிய இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சப்தம ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7வது இடத்துல இருக்காங்க. சரி, இதனால என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் இன்னைக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இன்று சந்திரன் பஞ்சம ஸ்தானத்துல பயணம் செய்கிறார். இதனால உங்களுடைய பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஒரு அனுகூலமான செய்திகள் சேரும். தங்களுக்கு பிடித்த விஷயங்கள் நடக்கக்கூடும். நீங்கள் எதிர்பார்த்த சில காரியங்கள் இன்று கைகூடும். உங்களுக்கு அதாவது எதிரியாக இருப்பவர்கள் கூட இன்று அவர்கள் உங்களிடம் சரணடைவார்கள், சமாதானத்திற்கு வருவார்கள். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் அவருடைய நிலை எங்கே இருக்கிறது என்று பார்த்தீர்கள் என்றால், சுக்கிரனுடைய நிலை பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாயுடன் இணைந்துள்ளார். இதன் காரணமாக நிச்சயமாக பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எந்த ஒரு பங்கமும் ஏற்படாது. பண வரவுக்கு தடை இல்லாமல் வரும். இன்று நீங்கள் முயற்சிக்கக்கூடிய ஒவ்வொரு காரியமும் தங்களுக்கு சாதகமாகவே அமையும். நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்கள் இன்று உங்களுக்கு கைகூடும். இன்றைய தினத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீனிவாச பெருமாளை மனதார தியானம் பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் மஞ்சள். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2 மற்றும் 7.
இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் அவரு சுகஸ்தானத்தில் வீற்றிருக்கின்றார். இன்று ராகு பகவான் உபஜயஸ்தானத்தில் ராகு மற்றும் புதனுடன் இணைந்து கொண்டிருக்கின்றார். கேது பகவான் விரயஸ்தானத்தில் இருக்கின்றார். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் உச்சபலம் பெறுகின்றார். உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் மிக அருமையாகவே உள்ளார். வீடு மனை வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் லாபகரமான விஷயங்கள் உங்களுக்கு அமையும். உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உச்சத்துடன் இருக்கிறதால நிச்சயமாக உங்களுக்கு இந்த ஒரு சிலருக்கு யூனிஃபார்ம் வேலைகள்லாம் இருக்கு இல்லையா, இன்ஸ்பெக்டர் ஆகணும், நர்ஸ் ஆகணும், லேடிஸாக இருந்தா அதே மாதிரி ஒரு ஐபிஎஸ் ஆகணும், அது ஒரு யூனிஃபார்ம் போட்ட ஒரு இந்த நேவல் இது மாதிரிலாம் சொல்றாங்க இல்லையா, இந்த லைன்லலாம் போறதுக்கும் இன்று வாய்ப்புகள் உள்ளது. இன்று விண்ணப்பங்கள் அதுக்குண்டான அதாவது அரசு சம்பந்தப்பட்ட வேலைக்கு விண்ணப்பங்கள் செய்வதற்கும் இன்று ஏதுவான ஒரு காலம். அது எடுத்தோடனே குரூப் 1 ஐஏஎஸ் தான் பண்ணணுன்றது அவசியம் இல்லை. அவங்களுடைய திறமையை பொறுத்து செய்யலாம். இருந்தாலும் இன்று உங்களுக்கு மிக அருமையான ஒரு காலகட்டம். இன்றைய தினத்தில் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சாமி கும்பிடலாம் அப்படின்னா பார்க்கறச்ச, நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அம்மன் வழிபாடு மிக உத்தமம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் நீலம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 6. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் அவர் உச்சபலம் பெறுகின்றார். உபஜயஸ்தானத்தில் இன்று அதாவது குரு பகவானும் வீற்றிருக்கின்றார். இன்று ஆசிரியர்களுக்கு ஒரு நல்ல ஒரு காலம் என்று சொல்லலாம். வழக்கறிஞர்களுக்கு தங்களுடைய வழக்குகள் சாதகமாகக்கூடிய ஒரு நிலை உண்டு. உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் மிக அருமையாக வீற்றிருக்கின்றார். உங்களுடைய லாபஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் மிக சிறப்பான இடத்தில் உள்ளார். அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயத்திற்கு மேலாக உங்களுக்கு பணவரவுக்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. இன்று விரும்பிய பெண்ணை திருமணம் செய்வதற்கும் வாய்ப்புகள் உள்ளது. பெற்றோர்களுடைய சம்மதம் இன்று கிடைப்பதற்கு உங்களுக்கு பாக்கியம் உள்ளது. உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி இவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, குரு பகவான் தனஸ்தானத்தை பார்ப்பதால் நிச்சயமாக வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். இன்று நேர்முக தேர்வில் அட்டன் பண்றவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபத்தை அடையலாம். இன்று தம்பதிகளுக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் உடனுக்குடன் சமாதானமாகக்கூடிய நிலை உண்டு. இன்று நீங்கள் எந்த கடவுளை வணங்கினால் மிக சிறப்பு என்று பார்க்கும்போது, நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் கணபதி அதாவது பிள்ளையார் அவர்களை மனதார பிரார்த்தியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் சிவப்பு மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 3 மற்றும் 9. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் குரு பகவான் அவர் பஞ்சமஸ்தானத்தை விட்டிருக்கின்றார். உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் அவர் எங்க இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரும் மிக சிறப்பாகவே இருக்கின்றார். அதாவது அவருடைய நிலை சுகஸ்தானத்தில் இருப்பது மிக விசேஷம். பிள்ளைகளால் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் உண்டு. தாயாருடைய வழி உறவினர்கள் மற்றும் தாயாருடைய சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவை உங்களுக்கு லாபத்தை தரும். ஒரு சிலருக்கு வம்பு வழக்கு பிரச்சனைகள் என்று கோர்ட் கேஸ்ல போயிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இன்று அது முடிவுக்கு வரக்கூடிய தினமாக உள்ளது. இன்று உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை சுமைகள் அதிகமாக இருந்தாலுமே நிச்சயமாக உங்களுக்கு அந்த வேலையை அழகாக சிறப்பாக முடித்துவிட்டு நற்பெயரை வாங்கக்கூடிய ஒரு நிலை உள்ளது. இன்று பாராட்டுக்கள் உங்களுக்கு குவியும். இன்றைய தினத்தில் நீங்கள் எதிர்பார்த்த
ஒரு முக்கியமான ஒரு செய்தி உங்களுக்கு வந்து சேரும். அவை உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயமாக அமையும். இன்றைய தினம் உங்களுடைய பார்த்தீங்கன்னா, தனாதிபதி என்று சொல்லக்கூடியவர்கள் மிக அருமையாகவே இருப்பதால், நீங்கள் எதிர்பார்த்த ஒரு முக்கியமான விஷயம் இன்று கைகூடும். இன்று இந்த காய்கறி வியாபாரிகள் மற்றும் இறைச்சி வியாபாரிகளுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபத்தை அள்ளக்கூடிய ஒரு நிலை உண்டு. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பெருமாளை வணங்குங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் ஊதா நிறம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 8. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. பொதுவாகவே நீங்க எல்லாருக்கும் விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு நபர் என்று சொல்லலாம். யாரிடமும் நீங்க இறங்க மாட்டீங்க. இறங்கி பேசுனீங்கன்னா அந்த அளவுக்கு நீங்க ரொம்ப அன்பு வைத்திருப்பவர்கள் என்று புரியும். இன்று நீங்கள் எப்பவுமே ஒரு துருதுருன்னு ஒவ்வொரு வேலையா செஞ்சுட்டு இருப்பீங்க. அந்த வேலைகள் அனைத்துமே உங்களுக்கு செவனே முடியும். இன்று வெளிநாட்டு வியாபாரங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி சனி பகவானும் ஆட்சி பெறுகின்றார். உங்களுடைய தனாதிபதி அந்த சனி ஆட்சி மட்டும் இல்லாமல் சூரியனும் இணைந்துள்ளார். இதனால உங்களுடைய வாக்குகள் பளிச்சுன்னு என்று வெட்டு 1 துண்டு 2 என்று சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி நீங்க கரெக்டாக பேசுவீங்க. அவை அனைத்துமே உங்களுக்கு பாதகம் இல்லாமல் சாதகமாக முடியக்கூடிய ஒரு நிலை உள்ளது. ஏன்னா நீங்க கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் நேர்மையாகவும் இருப்பீர்கள். இன்றைய தினத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய விஷயங்கள்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மகர ராசினால அதுவும் இன்னைக்கு சந்திரன் எங்க இருக்காரு அப்படின்னு பார்க்கச்சு உங்க ராசியிலேயே இருக்காரு வர. அதனால நீங்க இன்னைக்கு அம்மன் வழிபாடை பின்பற்றுங்க. பல விதங்களிலும் ஏற்றங்கள் நிகழும். இன்று கல்வி சம்பந்தப்பட்ட முயற்சிகள், அதாவது மேல் படிப்பு படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு வழி கிடைக்கும். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவானும் ஆட்சியுடன் இருப்பது மிக விசேஷம். இன்று அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானும் தனஸ்தானத்தில் உள்ளதால் நிச்சயமாக தாயாருடைய சொத்து மற்றும் தந்தையாருடைய சொத்துக்கள் அனைத்தும் வர வேண்டிய விஷயங்கள் எல்லாமே வந்து சேரக்கூடிய நிலை உள்ளது. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள், அதாவது அம்மன் வழிபாடு மிக உத்தமம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 3 மற்றும் 5. இந்த நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசி கேந்திரத்திலேயே ஆட்சி பெற்று சசயோகம் என்ற யோகத்துடன் பிரவேசிக்கின்றார். உடன்மதி யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, சூரிய பகவானும் இருக்காங்க. அதனால தம்பதிகளிடையே நல்ல ஒரு வாக்குவாதங்கள் வந்தாலுமே கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வீர்கள். நிச்சயமாக பிரிவினைக்கு வழி இல்லை என்று சொல்லலாம். உங்களுடைய குடும்பஸ்தானத்தில் ராகு மற்றும் புதன் பகவான் 2 கிரகமும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றது. பங்கு சந்தைகளில் தங்களுக்கு லாபங்கள் நிச்சயம் நிகழும். அது மட்டுமின்றி இன்று இந்த சொல்லுவாங்களே ஆன்லைன் பிஸ்னஸ் மற்றும் வெப்சைட் லைன்ல இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் பார்க்கலாம். உங்களுடைய விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய யார் கிரகம் என்று பார்த்தீங்கன்னா, விரையாதிபதி யாருன்னா அவங்க ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம். அதுதாங்க செவ்வாய் பகவான். அவரு உச்சம் பெற்று இருக்காருங்க. ஸோ விரயஸ்தானம் அதிகமாக உச்சம் பெறக்கூடாது. அதனால கொஞ்சம் செலவுகள் அதிகமாகத்தான் இருக்கும். இருப்பினும் கொஞ்சம் 1 வாட்டி 3 வாட்டி நல்லா யோசித்து செயல்பட்டு பின்பு முடிவெடுப்பது நல்லது. உங்களுடைய உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அந்த இடத்துல இருக்கார், உபஜயஸ்தானத்துல இருக்கார். இதனால அதிகமான வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வாகனத்தில் பயணிக்கக்கூடிய ஒரு நிலை உண்டு. வாகனத்தில் செல்லும் போது மிகவும் கவனம் அவசியம். இன்று தனாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அவரு உங்கள் ராசிக்கு 3வது இடத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக ஒரு தைரியமாக சில முடிவுகளை எடுப்பீர்கள். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் குரு பகவானை பிடிச்சுக்கோங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் வெள்ளை. இந்த நாள் இனி நாளாகவே வாழ்த்துக்கள்.
மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் குரு பகவான் அவர் தன குடும்ப வாக்குஸ்தானத்தை தொடர்ந்து சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார். பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மைகளை நிகழும். உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதனுடைய நிலை ரொம்ப சிறப்பாகவே இருக்கிறது. ராகுவும் புதனும் இணைந்து உள்ளார். பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு மேன்மையை நிகழும். உங்களுடைய தொழில்ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவான் தொழில்ஸ்தானத்தை பார்ப்பதால் நிச்சயமாக பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மைகள் நிகழும். எப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா தொழில்ஸ்தானன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதாவது ஒரு சிலர் இடமாற்றங்கள், தொழில் மாற்றங்கள், ஏன் ஒரு பதவி உயர்வு கூட வரலாம் என்று இவ்வாறு பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மைகள் உண்டு. அதே மாதிரி திருமண முயற்சிகளும் உங்களுக்கு பலிதமாகும். நீங்கள் எதிர்பார்த்த சில காரியங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும். இந்த நாளில் நீங்கள் வணங்க வேண்டிய அதாவது கடவுள் என்று பார்க்கும் பொழுது குரு பகவானை மனதார தியானம் பண்ணுங்க, நல்லதே நடக்கும். குறிப்பா வியாழக்கிழமை, அதுவும் இன்னைக்கு வியாழக்கிழமை தான். ஸோ இன்று விரதம் இருப்பது ரொம்ப நல்லது. அதுவும் அசைவ உணவுகளை தவிர்ப்பது மிக மிக நல்ல விஷயம். கூடுமானவரை கோவிலுக்குள்ள உங்களுக்கு சென்று வந்தாலே பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மைகள் நிகழும். நீங்கள் அதாவது எந்த கடவுளை வணங்கலாம்னு பார்க்கும்போது குரு பகவானை பிடிச்சிக்கங்க, நல்லதே நடக்குங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 8. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.